மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஓய்வு நாளிலே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனை ஆராதிப்பது மிக்க பாக்கியம். தேவனுக்கென்று ஓய்ந்திருக்கும் நாள், கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். இதில் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அன்பானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிப்போம், விசுவாசிப்போம். லாக்டவுன் என்னோட முடியுதுன்னு நினைக்கிறேன். தேவன் மகத்துவமான கருத்தை நமக்காக செய்யட்டும். இப்பொழுது நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க செல்வோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இந்த ஆராதனுடைய ஆரம்ப ஜெபத்தை நாம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பது பாக்கியம், உம்மை உயர்த்துவது பாக்கியம். உந்த நாமத்தை கரிகூர்ந்து உயர்த்துவது, ஆராதிப்பது மேன்மையப்பா. அதை தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாய் ஒன்றுபட்டு உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவர், அந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்களோடு அசைவாடி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மிகுந்த கிருபையால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொருட்படுத்திக் கொள்வோம். கடந்து கொள்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பொழிந்துவிடப்படுவதாக. நீர் மகிமைப்படுவீராக. ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். முதல் பாடலாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு வாழ்ந்தாலும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் என்கிற அந்த அடியை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சேர்ந்து உற்சாகமாய் கேட்டு ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஓ நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா.
வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றாள், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றாள். 1000 ஆண்டு போராதையா, 1000 ஆண்டு போராதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஐயா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தாள் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தாள் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தாள் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தாள் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சொல்லுங்க, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தாள் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தாள் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும். சொல்லுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தாள் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷமும் எழுந்தும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள் போதும். சொல்லுங்க எல்லாரும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தாள் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தாள்
பொற்கிரீடம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிவட்ட முதுகை பார்ப்பேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்தே எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்தே எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போராதையா. வர்ணிக்க எந்த நாவு போராதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று துணித்திடுமோ. ஏழை என் அவள் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ. ஏழை என் அவள் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளா எங்கிருந்தே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியங்களை வாக்கி செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அவன் கர்த்தரை தேடின பொழுது அவன் காரியத்தை கர்த்தர் வாக்கி செய்தார். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நான் கர்த்தரை தேடி நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நான் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே.
காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியமாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனவே நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனவே நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். இதுவரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இதுவரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியமாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. போகும்போதும் காக்கின்றார், திரும்பும்போதும் காக்கின்றார். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும்போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியமாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியமாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடி தேவனை ஆராதித்து அந்த பாடல் வழியாக நாம் அப்படியே தேவனை ஆராதிக்க கடந்து சொல்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இயேசு ராஜனே நேசிக்கிறேன் உம்மையே. இயேசு ராஜனே நேசிக்கிறேன் உம்மையே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசு ராஜனே நேசிக்கிறேன் உம்மையே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அதிசயமானவரே, ஆறுதல்
அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே, சந்தோஷமே சமாதானமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். சந்தோஷமே சமாதானமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐமனதில் நீதானே, எப்போதும் இருப்பவரே. ஐயா இம்மானுவேல் நீதானே, எப்போதும் இருப்பவரே. ஜீவன் தரும் திருவார்த்தையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஜீவன் தரும் திருவார்த்தையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க எல்லாத்தையும் நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிறேன். நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசித்து சிலுவையில் ஜீவனை தந்தவரே, எங்களுக்காகவே வாழ்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கனமணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு செய்கிறவரே, அன்பின் ஊற்றே, அன்பு என்னவென்று சொல்லி தந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கனமணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. ஓ சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, பிரகாசம் உடையவரே, ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வெளிச்சத்திலே வாசம் பண்ணுபவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம்
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், எங்கள் ஆவியானவர். கொடானகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, விண்ணப்பத்தின் ஆவியானவரே, ஜெகத்தின் ஆவியானவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா நாமங்களும் சொல்லட்டும், எல்லா நாமங்களும் சொல்லட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ரஃபா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா, யெகோவா ரஃபா, அவர் யெகோவா ரஃபா, சுகம் தருகிறவர். அவரை ஆராதிக்கும் போது சுகம் தருகிறவர், அவரை உயர்த்தும் பொழுது வல்லமை நான் நிரப்புகிறவர். எல்லா நாவுகளை திறந்து, எல்லாரும் நாவுகளை திறந்து அவரை உயர்த்துவோம். எல்லாரும் நாவுகளை திறந்து அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல போற, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எல்லாரும் வாய் தரும் சொல்லுமா, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஓ, நமக்கு முன்பாக சென்று நம்முடைய சத்துருக்களை சிதறடித்தவர், நம்மை ஜெயம் கொள்ள வைத்தவர், ஆர்ப்பரிக்க வைத்தவர். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற அன்பின் ஆண்டவர். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை
கிருபை என்று உள்ளதே. சொல்கிறாரோ முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அல்லேலூயா. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தெய்வ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எல்லாம் பொழிந்தை கொள்ள வந்தும் இரண்டே கேமையா ஆவியை அளித்தே. எல்லாம் பொழிந்தை கொள்ள வந்தும் இரண்டே கேமையா ஆவியை அளித்தே. திடனம் நீக்கு தைரியம் இருந்தாரே அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. நான் கர்த்தர் கிருபைகளை பாடுவேன், அது என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை மாறாதது, அவர் நம்மை வைத்த கிருபை மாறாதது. ஆகையால் கலிகூர்ந்து அவரை உயர்த்துவோம். எல்லாம் நல்ல வாய்களை சொல்லுங்க. அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது, அது நேற்றுமின்றி நின்று மாறாதது. வேதம் சொல்லுகிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபைகள். எல்லாரும் ஹalleluya, 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 ஹalleluya. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. எல்லாரும் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. சொல்லுங்க, அவர் நல்லவர், நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர், மாறாதவர், மாசத்தவர், மகிமையானவர், மேன்மை உள்ளவர். ஹalleluya. ஓ ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே
ஆவியானவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை போற்றுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறவரை நாங்கள் இப்பொழுது ஆராதிக்கும் போது எங்கள் நடுவிலே உலாவுகிறவர், எங்கள் நடுவிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறவர், இந்த ஆராதனை மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் போற்றுகிறோம். ராஜாதி ராஜனம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி முடிந்தோர் முழங்கால் படியிடுங்க. முடிந்தோர் முழங்கால் படியிட்டு தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கள்ளா எடுத்து நிறுத்தினீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லா செய்தியோடு சொல்லுவோம். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஆலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு விடுத்தீ. ஆலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு விடுத்தீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. எல்லா கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. எங்களை தெரிஞ்செடுத்தீங்கப்பா. நீங்க எங்களை ஒருவேளை தெரிந்து கொள்ளாம போயிருந்தா நாங்க செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம். இந்த உலகம் எங்களை உதறி தள்ளிடுச்சு. இந்த உலகங்களை கசக்கி தூர வீசிட்டாண்டவரே. கர்த்தரை தேடி வந்து, கர்த்தர்களை தேடி வந்து பிரிந்திடாமல் பிள்ளையாய் மாற்றி விட்டீரே. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு விடுத்தீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. சொல்லுங்கள நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் நாமங்களும் சொல்லட்டும். நன்றி
இயேசு ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களை தேடி வந்ததை, எங்களை ரட்சித்ததை, அந்த ரட்சிப்பை காண்பித்து உங்க பிள்ளையா மாற்றதை நினைச்சு பார்த்து நாங்க நன்றி சொல்றோம் ஆண்டவரே. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உங்க பிள்ளையாய் மாற்றி விட்டீ. உங்க பிள்ளையா மாத்தினீங்களே, ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம ஆராதிக்கிறப்பா. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உங்க பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றப்பா. அந்த உலகை நான் என்னோட ஒதுக்கிடுச்சு. ஆனா நீங்க சர்வ உலகத்தின் ஆண்டவர், சாவாமை உள்ளவர், மகா தயை சம்பன்னர். உங்க பிள்ளையா என்ன மாத்திட்டீங்களே. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உங்களுக்கு நன்றி 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 நன்றி. உலகத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றப்பா. நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ, இரவும் பகலும் என்னை விட்டு விலகாம, இரவும் பகல் என்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ, கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீ, கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. என் கண்ணீரை துடைக்கிறவரே, கண்ணீட்டி கண்ணீரை துடைப்பவரே, அழுத போதெல்லாம் என் கண்ணீரை துடைக்கிறவரே, என் கண்ணீரை சேர்த்து வச்சு பலன் தருகிறவரே, என் கண்ணீரை சேர்த்து வைக்கிறவரே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீ. நன்றி நன்றி ராஜா. என் கண்ணீரை துடைக்கிறவரே, என் கரம் பிடிக்கிறவரே, கடைசி வரை என்னை கைவிடாதவரே, கடைசி வரை என்னை கைவிடாதவரே. எல்லாரும் சில கடைசி வரை என்னை கைவிடாதவர், சில கடைசி வரை என்னை கைவிடாதவர், முற்று முடிய நடத்துகிறவர். சொல்லுங்க, முற்று முடிய நடத்துகிறவர். உலகத்தை போல, உலகத்தில் உள்ள மனிதரை போல பாதையில கைவிடுகிறவர் அல்ல, கடைசி வரை என்னோடு இருக்கிறவர், முற்று முடிய ரட்சிக்கிறவர், முற்று முடிய ரட்சிக்கிறவர், முற்று முடிய ரட்சிக்கிறவர், பாதையில கைவிடாதவர், சொன்னதை செய்யும் அளவு கைவிடாதவர். ஹalleluya 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 ஹalleluya. கைவிடாதவர், 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 என்னை விட்டு விலகாதவர். சொல்ல, கைவிடாதவர். ஹalleluya 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 ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை கைவிடாதவர் சொல்லுங்க எல்லாரும், என்னை கைவிடாதவர், சொன்னதை செய்யும் அளவு கைவிடாதவர். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறேன். துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறேன். மகிழ்வுடன் சோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறேன். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா உயிருள்ள நாளெல்லாமே ஐயா உயிருள்ள நாளெல்லாமே ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. Hallelujah, banandara kadana maradana rabu. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. துதிக்கிற மகிமைக்கெல்லாம் சொந்தக்காரரே. உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஒரு நாமம் மகிமைப்படுவதாக. ரக மன மர பல தர கட மன துர பல மரபா. பெரியவர் 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 சிறந்தவர் மாறாதவர் அற்புதமானவர் அதிசயமானவர். ஸ்தோத்திரம் 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 இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா. உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை போற்றி நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே. நீ துதிக்கப்படத்தக்கவர், நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீ ஆராதனைக்கு உரியவர். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டது உயர்த்தினாலே உண்மை உயர்த்துகிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உண்மை கனப்படுகிறோம். நீ துதிக்கு சொந்தக்காரர், ஸ்தோத்திரத்துக்கு சொந்தக்காரர். துதி கணம் மகிமை வல்லமை மாட்சிமை எல்லாம் உடையது. நீ சர்வத்தில் மாளுகிறவர், ராஜாதி ராஜா பெரியவர். சமூகத்தில் ஒப்படைக்கிறப்பா. நீங்க துதிக்கிற மகிமையா நீர் எடுத்துக் கொள்கிறதுக்காக நன்றி. என் ஸ்தோத்திரத்தில் விளாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.
அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டுடைய வார்த்தைக்கு அவளாய் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கும்படி தேவனால் உணர்த்தப்பட்ட வேத பகுதியை நாம் படித்து ஆண்டுடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, சிறியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் கொள்ளத்தக்க தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர்கள் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்து விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தரை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை காலிலே உள்ள கானாவிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்கப்பட்ட இந்த சம்பவம் பல முறை நம்முடைய திருச்சபையிலே உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து இன்னொரு கோணத்திலே உங்களுக்கு நான் ஆண்டுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியோட உதவியோடு கூட கொடுக்க விரும்புகிறேன். இந்த வாசிக்கப்பட்ட சம்பவத்தில் முக்கியமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாசிக்கப்பட்ட சம்பவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு விளக்குவாராக. அது என்ன சத்தியம்? தேவன் எதை முக்கியமாக கருதுகிறார் அல்லது எண்ணுகிறார்? தேவன் எதை முக்கியமாக எண்ணுகிறார்? வாசிக்கப்பட்ட சம்பவம் கானாவூர் கல்யாணம். இந்த கானாவூர் கல்யாணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை முக்கியமாக எண்ணுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாரு? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு இதுதான் முக்கியம், ஆண்டவருக்கு இதுதான் முக்கியம், சபைக்கு இதுதான் முக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கை இதுதான் முக்கியம், நிறைய சொல்லுவாங்க. ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை என்ன? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனுடைய இருதயத்தை பார்ப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை முக்கியமாக எண்ணுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை முக்கியமாக எண்ணுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம அனுபவத்தில் ஒன்று சொல்லுவோம், நம்முடைய அறிவு வச்சு ஒன்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எதை முக்கியமாக எண்ணுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை முக்கியமாக எண்ணுகிறார்? சண்டை போடாதப்பா, வாயை திறந்தே பேசாதப்பா சார் அப்படின்னு சொல்லி, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டு, அதுக்காக அநியாயத்தை கேட்காம இருக்க முடியாது இல்லையா? ஏசு பிள்ளைக்கு சண்டை போடாதீங்கப்பா, அதப்பா ரொம்ப முக்கியம், சண்டை போடக்கூடாதான், உண்மையான உரிமையை கேட்கணும்ல, நியாயத்தை கேட்கணும்ல. யோசனை பண்ணி பாருங்க. உலகம் ஆவிக்குரிய கருத்தில் ஏதோ ஒன்று முக்கியமாக எண்ணுகிறது, நாமும் எண்ணுகிறோம். ஆனால் தேவன் எதை முக்கியமாக எண்ணுகிறார்? இந்த சம்பவத்தில் 3 காரியத்தை தேவன் முக்கியமாக எண்ணுகிறதை நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியான துணை கொண்டு நான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று, நன்மை செய்வதை விட நோக்கமே முக்கியம். அதாவது நன்மை செய்வதை விட நோக்கமே முக்கியம். அதான் தேவன் முக்கியமாக எண்ணுகிறார். எப்படி பார்த்து சொல்றீங்க? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது? திராட்சரசம் குறைவுபட்ட போது. ஆனா அம்மா என்ன சொல்றாங்க? இயேசுவின் அம்மா அவளுக்கு திராட்சரசமே இல்லைங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படி சொன்னா பரந்தடிச்சிட்டு இயேசு அற்புதம் செய்வாரு. இன்னொரு கவனிங்க, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானாவூரிலே யூதருடைய திருமணத்தில் 3ஆம் நாளில் தான் யூத குருமார்கள் வருவார்கள். யூத குருமார்கள், எல்லா பரிசேயன், எல்லா தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள், ஆலய தலைவர்கள், யூத ரவிமார்கள், மார்க்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் அன்னைக்கு தான் வருவான் கல்யாணத்துக்கு. 3ஆம் நாள் வேற வெளியாட்கள்லாம் எதுவும் அளவுடு கிடையாது.
அவன் நல்ல விருந்து கவனிக்கிறதுக்காக. இப்ப எல்லாம் பாருங்க, பெந்தெகோஸ்தே கல்யாணத்துல பாஸ்டர்ஸுக்கு ஒரு பந்தி போடுவாங்கல்ல, அது மாதிரி இந்த யூதர்கள் கல்யாணத்துல 3ஆம் நாள்ல யூதர்கள் ரவிமார்கள் வருவார்கள், ஆலய தலைவர்கள், அந்த இருக்கிற ஆசாரிகள் எல்லாம் அவர் வருவாங்க. அவங்களுக்குன்னு அன்னைக்கு விருந்து கொடுப்பாங்க. அந்த விருந்துல தான் திராட்சரசம் குறைவுபடுது. இப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா, கல்யாண வீட்டுக்கு அற்புதம் நடக்கிறது நோக்கம் இல்லை, தான் மகனை இயேசு அப்படிங்கிறத காட்டணும். இந்த யூத தலைவர்களுக்கு காட்டிட்டா அவங்களெல்லாம் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற நோக்கம். கவனிங்க, நன்மை செய்கிறது நோக்கம் இல்லை அவங்களுக்கு, நன்மை செய்கிறது நோக்கம் இல்லை அவங்களுக்கு, நன்மை செய்கிறது நோக்கம் இல்லை. என்ன நோக்கம்? அவங்க நோக்கம் வெளிப்படுத்தணும். அப்ப நோக்கம் நல்லா இல்லை. இப்போ இந்த மாதிரி நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. எல்லாம் என்ன இருக்குது? நம்மளுடைய நோக்கம் என்னங்க? என்ன நோக்கம்? தான் மகனை வெளிப்படுத்தணும். ஐயா, தேவன் தான் ஊழியக்காரனை வெளிப்படுத்தணும், ஒரு பிள்ளையை மகிமைப்படுத்தணும், கனம் பண்ணணும். ஒரு ஆண்டோடைய பிள்ளையை ஆண்டவர் தான் கனம் பண்ணணும், ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும். எப்போதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் செய்ய விரும்புவார். அடிச்சா கூட அவர் தான் அடிக்க ஆசைப்படுவார், வெளிநாட்டில் அடிக்க விட மாட்டார். திட்டினால் அவர் தான் திட்டுவார். அதே போல ஆசீர்வதிச்சால் அவர் தான் ஆசீர்வதிக்கணும், வேற யாரும் உள்ள என்றாக விட மாட்டார். அதுக்கான ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன நினைக்குதுன்னா, கல்யாண வீட்டுக்கு ரசம் குறையுதுன்னு சொல்லி நன்மை செய்ய நினைக்கல. நம்ம நோக்கமே வேற. ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்புது பிதா, அவர் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு கட்டணும். இந்த அம்மா வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. இந்த அம்மா நன்மை செய்கிற மாதிரி வேற வச்சிருக்கு மனசுல. அப்ப நன்மை செய்கிறத விட நோக்கம் ரொம்ப முக்கியம். சில பேர் நன்மை செய்யறதுக்கு தெரியுமா, பின்னாடி பயன்பட மாட்டானா, உதவி செய்வது பெருசு இல்லை. உன் நோக்கம் என்னப்பா? ஒரு அம்மாவுக்கு 100 ரூபா பணம் கொடுக்குற, ஒரு ஐயாவுக்கு 100 ரூபா பணம் கொடுக்குற, உன் நோக்கம் என்னப்பா? ஒரு ஆளுக்கு சோறு போடுற, உன் நோக்கம் என்ன? நமக்கு நாய்க்கு சோறு போட்டாலே வீட்டுக்குள்ளே கிடக்கிறதா நம்ம நினைப்போம். பேசுகிற மொழி பாருங்க. இப்போ நாய் வளர்க்குற எதுக்கு சோறு போடுறாங்க? நீ சுற்றி வராதா, பாதுகாக்காதா. நம்ம உதவி செய்யும் போதே நம்ம உதவி செய்யறது இல்லை, நோக்கம் வேற. பக்கத்தில் வர எது கடன் கொடுக்குறீங்க, ஆபத்துக்கு உதவ மாட்டானா? அவன் நல்ல கவனிங்க, நன்மை செய்யறது முக்கியம் அல்ல, அந்த நோக்கம் தான் முக்கியம். நீங்க நன்மை செய்யறதை விட உங்க நோக்கம் நல்லா இருக்கான்னு கர்த்தர் பார்க்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில நன்மை செய்வாங்க, ஆனா நோக்கம் நல்லா இருக்காது. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 24:9, தீய நோக்கம் பாவமா. 2 தீமோத்தேயு 3:10 சொல்றான், தீமோத்தேயு, என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ சிறு வயது முதல் என் நோக்கத்தை அறிந்திருக்கிறாய். என் நோக்கம் நல்லா இருக்குது, என் நோக்கத்தை பார்த்துருக்கேங்கிறான். சங்கீதம் 71:5 சங்கீதக்காரர் சொல்றான், சிறு வயது தொடங்கி நீரே என் நோக்கம், என் நோக்கம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உங்க நோக்கம் நல்லன்னு வச்சுங்களேன், உங்களுடைய அந்த இன்டென்ஷன் உள்ள இருக்கிற அந்த நினைவு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். அதாவது மோட்டிவ், உன்னுடைய நோக்கம் என்ன, உன் மோட்டிவ் என்ன? நீ நன்மை செய்யறதை விட ஒரு நோக்கம் நல்லா இருந்தாலே போதும். ஏன்னா சில பேர் என்ன நல்லா இருக்காது, ஆனால் நன்மை செய்ய அரசியல் நன்மை செய்யறான். எதுக்கு நன்மை செய்யறான்? இப்போ எங்கே பார்த்தாலும் கொரோனா, ஃபோன் பண்ணால் எந்த கட்சிக்காரனும் வந்து அடிச்சு கொடுக்குறான், பருப்பு கொடுக்குறான். எதுக்கு நினைக்கிறீங்க? நீ கஷ்டப்படுறீன்னு கட்சிக்காரன் கொடுக்குறானா? கிடையாது. எலெக்ஷன் வரப்போகுது, ஓட்டு விழுங்கிறது தான் செய்கிறான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா கட்சிக்காரனும், நான் சொல்றேன், எல்லா கட்சிக்காரனும் தான். எந்த கட்சிக்காரனும் இப்போ நன்மை செய்யறது எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இப்போ எந்த எம்எல்ஏ ஃபோன் பண்ணுங்க பார்க்கலாம், பழைய எம்எல்ஏ புது எம்எல்ஏ, எந்த கட்சி மாவட்டம் வட்டத்துக்கு ஃபோன் பண்ணுங்க, இமீடியட்டாக உங்கள் வீட்டுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் வரும். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய். எதுக்குன்னா உங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்குது. அவன் நன்மை செய்யலை, அவன் நோக்கம் பயங்கரமாக இருக்கு, வேற மாதிரி இருக்கு. நன்மை செய்கிற மாதிரி அவன் நோக்கம் வேற இருக்குது. இதை கேட்டுக் கொடுக்கிற கர்த்தர் பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் நம்முடைய ஆவிக்குரியவர்களை எதை முக்கியமாக அவர் எண்ணுகிறார்? உன் நன்மை செய்கிறத விட உன் நோக்கம் என்னங்கிறத முக்கியமாக கர்த்தர் கவனிக்கிறார். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். என்னுடைய அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே மோசே தோற்று போய் அவன் வனாந்தரத்துக்கு ஓடினான். ஏன் தெரியுமா? அவன் நோக்கம் நல்லா இல்லை, மோசையோட நோக்கம் நல்லா இல்லை. கவனிங்க, எல்லாரும் பாருங்களேன், நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். நீங்கள் அந்த 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களில் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவன் இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. எல்லாருக்குமே தெரியும், மோசே அரண்மனையில் வளர்க்கப்பட்டான், ராஜா மாதிரி வளர்ந்தான், இளவரசனா வளர்ந்தான். ஆனால் 40 வயசான உடனே அவனுக்கு தன்னுடைய சகோதரை பார்க்கிற எண்ணம் உண்டாயிற்று.
அவனுக்கு தெரியுது நம்மளை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க போறார் அப்படின்னு. ஆனா பாருங்க, இந்த இடத்துல தான் அவன் மிஸ்டேக் பண்றான். கவனிங்க, அவனுக்கு என்ன உண்டாயிற்று? 24 பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவன் அநியாயமாக நடத்தப்படுகிறதை கண்டு நடத்துவதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். 25 பாருங்க. தன் கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைச்சான். எகிப்தியனை கொன்னது காப்பாத்துறதுக்கு இல்லை பாரு, என்னாலதான் அவங்களை காப்பாற்ற முடியும் காட்டுறதுக்கு. நோக்கம் நல்லா இல்லை. கவனிங்க, அவனுக்கு நியாயம் செய்தான். நல்லா திரும்ப படி 24. அப்பொழுது அவர்கள் ஒருவன் அநேகமாக நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி, யாரை வெட்டினா எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். 25 படிங்க. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. உன் நோக்கம் நல்ல இல்லைன்னா சப்போர்ட் எல்லாம் முடியுது ஆண்டவர். இப்போ மோசையுடைய நோக்கம் என்னன்னா, கவனிங்க, நான் தான் உங்களுக்கு ரட்சகர் அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். கர்த்தர் தான் ஒருத்தனை உயர்த்தணும், கர்த்தர் தான் ஒருத்தனை அடையாளப்படுத்தணும், கர்த்தர் தான் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னா நீங்க என்ன தலைகளாலும் காசு ஒட்டாது. பணமே இருந்தாலும் தொழில் செய்ய முடியாது, தொழிலே இருந்தாலும் பணம் வராது. கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க நினைச்சா தான் எல்லாமே நடக்கும். என்னால என்று உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு இயேசு சொன்னார். அவர் தான் எல்லாம், சகலத்தையும் செய்கிறவர் அவர் தான். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே. உனக்கு என்னதான் பணம் இருந்தாலும் வியாதி சுகமாக்குறது கர்த்தர் தான். நீ அமெரிக்காவுக்கே போய் செலவு பண்ணிட்டு வந்தாலும் சுகமாக்குறது கர்த்தர் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தரை பிள்ளைகளே, நன்மை செஞ்சான் மோசே. என்ன செஞ்சான்? ஒரு எகிப்தியனை வெட்டி கொண்டு போட்டுட்டான். எதுக்கு கொண்டு போட்டான்? தன் சகோதரனை காப்பாற்றுவதற்கல்ல, தான் தான் தலைவன்கிறத நிரூபிக்கிறதுக்கு. அவன் நோக்கம் நல்லா இல்லை. நோக்கம் நல்லா இல்லாம போடுச்சு. அவன் நன்மை செய்யல. அவன் நன்மை செய்ததை விட அவன் நோக்கம் நல்லா இல்லாம போச்சு. நீங்க நன்மை செய்து உங்க நோக்கம் நல்லா இல்லைன்னா தேவன் அதை கீழ்த்தரமா வைப்பார், ரொம்ப கீழ்மையை பார்ப்பார். உங்க நன்மை செஞ்சு நோக்கமும் நல்லா இருந்தாதான் தேவனை கண் பண்ணுவார். வெறும் நன்மையை பார்த்து ஏமாந்து போறதுக்கு அவர் மனிதன் அல்ல. 10 ரூபா 100 ரூபா காசு கொடுத்து டப்பாவில் சோறு போட்டு கொடுத்தோம் நல்லவர் அப்படின்னு நினைக்கிறத மனுஷன் தான் நினைப்பான். கர்த்தரை பார்க்க மாட்டார். நீ ஒரு டப்பா சோறு எது கொடுத்தங்கிறத பார்ப்பார். அவனுக்கு 100 ரூபா பணம் 500 ரூபா பணம் எது கொடுத்தங்கிற நோக்கத்தை கர்த்தர் பார்ப்பார். தேவன் நம்முடைய நோக்கங்களை அறிகிறவர். காட், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை கவனிக்கிறார். நோக்கம் நல்லா இல்லைன்னா கதை முடிஞ்சுது. நீ செய்கிற உதவியை விட உன் நோக்கத்தை தேவன் கவனிக்கிறார். நாம் செய்கிற நன்மைகளை விட நம்முடைய நோக்கத்தை தேவன் கவனிக்கிறார். நீங்க மறந்துடாதீங்க. மோசே பாருங்க, அவன் ஒருத்தனை வெட்டி கொண்டு போட்டு ஒருத்தனை காப்பாற்றினான். ஒருத்தனை காப்பாற்றி தான் ஒரு எதிரியே கொண்டுட்டான். அவன் என்ன நினைச்சான்? தம்பி 10 ரூபா வீட்டுக்கு போன்னு சொல்லலை நினைச்சான். தன்னை தான் தலைவன் அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைச்சான். உங்க மேல நம்பிக்கை ஏற்படுத்துறது கர்த்தர். உங்களுக்கு ஒரு உறுதி, ஒரு ஸ்தானத்தை தருகிறவர் கர்த்தர். உங்களுக்கு அடையாளத்தை தருகிறவர் கர்த்தர். கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே மட்டும்தான் ஆகும். அவர் தரித்திரனை ஐஸ்வர்யமடை செய்கிறவர், ஐஸ்வர்யமுள்ள ஒண்ணுமில்லாமக்கிறவர். கர்த்தருக்கு ரெண்டும் தெரியும். ராஜாவை கூஜாவை மாற்ற முடியும், கூஜாவை ராஜாவை மாற்ற முடியும். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க, உங்க திறமையெல்லாம் கிடையாது. திறமையெல்லாம் நின்று போயிடும். உங்க திறமை, உங்க அறிவு, உங்க பணம் உதவாது. அமெரிக்கா அம்மா பெரிய நாடு, பணம் குறைச்சி என்ன பண்ணுச்சு? எத்தனை லட்சம் பேர், 2 லட்சம் பேர் பக்கம் செத்து போயிட்டாங்க அமெரிக்காவில். சீனாவில் பாருங்க, அவ்வளவு அறிவு திறமை, அவங்களே கோட்டை விட்டாங்க. என்னாச்சு? அநேக வைரஸ்னால அநேகர் செத்து போனார்கள். அறிவோ பணமோ காப்பாற்ற முடியாது, கர்த்தரே காப்பாற்றுகிறவர். ஆகையினால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க நோக்கம் நல்லா இருக்கணும். ஆதியாகமத்து புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல அங்க இடத்துல ஆபிரகாமுடைய மனைவி அபிமெலேக்கு ராஜா அழைச்சிட்டு போயிடுவான். அழைச்சிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறான்னு பார்ப்பான். நைட்டு கர்த்தர் சொல்லுவார், டே அபிமெலேக்கு, நீ கொண்டுட்டு வந்திருக்கிறது ஒரு பொண்ணு இல்லடா, அது ஒரு பாட்டி, அதை கொண்டு வந்திருக்கியடா அப்படிங்கிறார். பாருங்க, தேவ பிரசன்னம் மேல வந்தோன்னே சாராள் பாட்டி ராஜாவுக்கு எப்படி தெரியுதா? பெரிய அழகி மாதிரி தெரிய கூட்டு வந்துட்டான். அது வேற கதை, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன் கூட்டு வந்தான்? அவன் சகோதரின்னு சொல்லிட்டான். யாரு? ஆபிரகாம் உயிருக்கு பயந்துக்கிட்டு சகோதரி சொன்னதுனால இவன் கூட்டிட்டு வந்துட்டான். இவன் பாருங்க, அபிமெலேக்கு ராஜா. பொதுவாக ராஜாக்கள் எந்த பெண்ணை பார்த்தாலும் அழகுன்னு தூக்கிட்டு வந்துருவாங்க. இவன் சகோதரி சொன்னதுனால கூட்டு வந்துட்டான். இவன் நோக்கம் நல்லா இருந்துச்சு. நைட்டு கனவுல கர்த்தர் சொல்றாரு, அபிமெலேக்கு, நீ அழைச்சிட்டு வந்த ஸ்திரீ நிமித்த செத்தாய். என்ன ஆண்டவரே, அவ சகோதரி தான் சொன்னா, அதனால தானே நான் அவனை கல்யாணம் பண்ண நினைச்சேன்.
ஆமா தம்பி, நீ உத்தம இருதயத்தோடு செய்தாய். அந்த படிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1-6 படிச்சு பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவர் அவன் சகோதரன் சொன்னா அதனால கூட்டு வந்த, நான் ரைட் பர்சன், என் நோக்கம் நல்லா இருந்துச்சு. வெரி குட் தம்பி, உன் நோக்கம் நல்லா இருந்தா நானே வந்தேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் அதான் சொல்றேன், உன் நோக்கம் நல்லா இருந்தா நானே வந்தேன், உத்தம இருதயத்தோடு செய்தாய், ஆகையால நான் உன்னை தடுத்தேன். உங்க நோக்கம் நல்லா இருந்தா கர்த்தரை இறங்கி வந்து பேசுவாரியா. நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்க, வாயில சோத்திர கத்துறான், ஊரு கிளிய ரோடு கிளிய கத்துறது, அடுத்த நிமிஷம் கெட்ட வார்த்தை பேசுறது. எப்படி விளங்கும்? சோத்திரங்கிறது அப்புறம் கெட்ட வார்த்தை பேசி கத்துறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஸ்தோத்திரம் அன்னையிலேயே அன்னைய மாச அப்புறம் பக்கத்தில் காலிட்டு போங்க என்ன பண்ணுவார்? நோக்கம் நல்லா இல்லை. எளிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தனை பிள்ளைகளே, அபிமெலேக்கு ராஜாவை கத்தனை இறங்கி வந்து பேசி தடுத்தார். அவன் சொல்றான், உத்தம இருதயத்தோடு செய்தேன், என் நோக்கம் நல்லா இருக்குண்ணா. நோக்கம் நல்லா இருந்தா தேவன் பேசுவார். ஆண்டவர்கிட்ட பேச மாட்டார். உன் புத்தி சரியில்லை, கோண புத்தி. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தட்டில் கறி போட்டு சாப்பிட்டா கூட அதை பார்த்தா பெருமூச்சு, அடுத்த நிமிஷம் ஒரு வயிற்றால தான் போகும். உன் நோக்கம் நல்லா இல்லையே. யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணம் பண்ணி சாப்பிடும்போது பாருங்க, சில பேர் விட்டு பார்ப்பான், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படியே மற்ற இலையை பார்த்துட்டே இருப்பான், எவங்க இலையை அப்படி பார்த்துட்டே இருப்பான். அவன் பக்கத்தில் சோறுத்தினா நமக்கு வயிறு ஒத்துக்காது. நோக்கம் நல்லா இல்லை, கண்டு பரவாயில்ல. அப்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நோக்கத்தை தேவன் கவனிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 அதே போல 6 வரைக்கும். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து திருப்பின லாசர் இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவனுடைய கூட பந்திருந்தல் ஒருவனாக இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் ஒரு தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து சொல்றாரு பாருங்க, ஒரு ஐடியா சொல்றாரு பாருங்க. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தருத்தது கொடாமல் போடுவது என்ன? 300 பணங்கிறது ஒரு வருஷத்து சம்பாத்தியம். அந்த நாட்கள்ல 300 பணம் அப்படிங்கிறது 1 இயர், ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியம். கவனிங்க, இந்த இவ்வளவு பணத்தை விற்று ஏழை கொடுக்கலாமே, நல்லதுதான். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் தருத்தலை குறித்து அப்படி கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பை வைத்துக் கொண்டு அதில் போடப்படுவதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். வேதம் பாருங்க, அவன் வார்த்தையே எழுதியிருக்கு, அவன் நோக்கத்தையும் எழுதியிருக்கு. வார்த்தை நல்லா இருக்குது. ஐயோ, ஏழைக்கு என்ன ஏழைக்கு கொடுக்கலாம்? இடையே திருட்டு பயில, நீ பணத்தை போட்டு சுமக்கிறவன், அதனால நீ அப்படி சொல்ற, உன் நோக்கம் நல்லா இல்லை. ஏழைக்கு செய்யலாமே. சில பேர் சபையில காணிக்க தர மாட்டான், ஆனா ஏழைக்கு செய்யலாம்பா, அது தப்பு. சபைக்கும் காணிக்க தர, ஏழைக்கும் செய்யணும். ஹலோ, நல்லா கேளுங்க. சபைக்கும் கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்கணும், ஏழைக்கும் செய்யணும், ரெண்டையும் செய்யணும். ஒரு சைடு போகக்கூடாது. நீங்க நல்லவன் மாதிரி. பிசாசு எப்போதுமே ஆவிக்குரியவர்ல விடத்தடுறதுக்கு நல்ல வழியை தான் காமிப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ நல்ல வழி தானே சொல்லி நம்ம கெட்டு போறான்லாம் உண்டு. ஆமாங்க, சபையில போறதை விட ஏழை கொடுக்கலாமே. அப்பா, என்ன வெளிப்பாடு உனக்கு? வேதத்துல இல்லாத வெளிப்பாடு உனக்கு என்ன? வேதமே சொல்லுது ஏழைகளை மறக்காதுன்னு. ஆனா நீ ஆண்டவருடைய கட்டளை மீறிட்டு ஏழை மறக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் என்ன சொல்லுது? ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடு. தேவனுக்கு கொடுத்துட்டு ஏழை கொண்டே கொடு. ரெண்டையும் செய். ரெண்டையும் செய்யாம ஒரு சில ஏமாத்தக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீ காணிக்க போறதை கெடுத்துட்டு ஏழை கொடுக்குறீங்க. ஏன் நீ 2 வேளை சாப்பிடாம இருந்து கூட? நல்ல கவனிங்க, நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். எப்போதுமே சபையை குறை சொல்றவன், ஊழியக்காரனை குறை சொல்றவன் நோக்கம் நல்லா இருக்காது. நான் தைரியமா சொல்றேன், சபையையும் ஊழியக்காரனை குறை சொல்கிற ஆட்களை நன்றாய் கவனித்து பாருங்கள். பண ஆசை உள்ளவனாக இருப்பான், கஞ்ச பிசினரியா இருப்பான். நான் தைரியமா சொல்றேன், யார் ஒருவர் ஊழியக்காரனையும் சபையையும் குறைத்து பேசுகிறானோ, பாஸ்டர்லாம் மோசம், சபை மோசம் எவன் சொல்றானோ அந்த ஆளை நல்லா கவனிச்சு பாருங்க, கஞ்ச பிசினரியா இருப்பான். வீட்டை ஏமாத்தி பணத்தை வீட்டுக்கு ஏமாத்துறவனா இருப்பான். பணத்தை ஏமாத்துறவனா இருப்பான். அவன் தான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நோக்கம் நல்லா இல்லைன்னா தம்பி தங்கச்சி அம்மா அப்பா கேட்டுட்டு இருக்கிற சகோதர சகோதரியே, நன்மை செஞ்சுட்டு பீத்திக்கிட்டா ஒண்ணுமே இல்லை. நீ நன்மை செய்யறத கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையோ? உன் நோக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார்.
நீ நன்மை செய்யறதுனால தேவன் மயங்கிடுவார் நினைக்காதீங்க. ஆண்டவர் நன்மை செய்வது நோக்கம் என்னங்கிறத கவனிப்பார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் வலது கை கொடுக்கறத இடது கைக்கு தெரிய வேண்டாம்னாரு. இன்னைக்கு போட்டோ எடுத்து போட்டு விட்டுருக்கோம். ஹலோ, கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்க தாரதம் மட்டும் பண்ணாதீங்க. நீங்க செய்கிற உதவிகளை ஒன்றை இந்த காலை வழியில் மறந்துடாதீங்க. தேவன் எதை முக்கியமாக எண்ணுகிறார்? நன்மை செய்வதை விட நோக்கமே முக்கியம். அதை கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது என்ன? தேவைகளை விட தேவ சித்தமே முக்கியம். சொல்லுங்க எல்லாரும். இரண்டாவது என்ன? தேவைகளை விட தேவ சித்தமே முக்கியம். அதே யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் பாருங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தை எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த அம்மா சொல்லுது 3ஆம் வசனத்தை படிக்க. திராட்சரசம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுது, என்னது தேவை அவ்வளவு இருக்குன்னு. ஆனால் அடுத்த ஆண்டு என்ன சொன்ன தெரியுமா? அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா என்ன? பிதா சொன்னா தான் நான் செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் சொன்னார் இயேசு 6:38, பிதாவின் சித்தம் செய்யவே பூமிக்கு வந்தேன்னார். நீ சொல்றதுக்கெல்லாம் தேவை உனக்கு இருக்கலாம், தேவை இருக்கலாம். சொல்றது மரியாதமா தான். கவனிங்க. சொல்றது யாரு? மரியாதமா. இயேசுவை பெற்றவங்க தான், பெரிய மனுஷி. தேவை கல்யாண வீட்டில் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதை விட முக்கியம் தேவ சித்தம். உங்கள் தேவைகளை விட தேவ சித்தம் முக்கியம். சில பேர் என்னோட தேவைகளை கர்த்தர் சந்திக்கல, ஐயோ நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் நஷ்டத்தில் இருக்கிறேன், நீ புலம்புறீங்கள, அது தேவ சித்தமா என்னன்னு பார்த்தீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? நிறைய பேர் வறுமை போராட்டம். ஏன்? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை எங்கேயாவது மீறி இருப்பீங்க. அது தேவ சித்தம்னா என்னன்னே தெரியாம இருப்பாங்க. தேவ சித்தம்னா என்ன? தேவன் விரும்புகிறதை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறபடி இருக்கணும். பார்த்தீங்கன்னா கவனிங்க, 1 Corinthians 15:38 என்ன சொல்றாரு பாருங்க. தேவ சித்தப்படிதான் எல்லாமே இருக்குங்கிறான் பவுல். 1 Corinthians 15:38 பாருங்க. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். அதாவது ஒவ்வொரு விதையும் விதைக்கப்படும் போது பூமியில, அது தாவரமோ தானியமோ விளையும் போது தேவன் தமது சித்தத்தின்படி அதை விளைய வைக்கிறார். அதை 1 Corinthians 12 பாருங்க, எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. 12:11 இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியால் அவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவர்களுக்கு பகிர்ந்து. தேவ வரங்கள் கூட தேவ சித்தப்படி தான். வரங்கள் கொடுக்கப்படுறதுல அதுவும் தேவ சித்தப்படி தான். 18 படிச்சு பார்த்தீங்கன்னா 12-18 தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். நம்ம உருவாக்கப்பட்டுள்ள கண்ணு, காது, மூக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இந்த உறுப்புகள் கூட தேவ சித்தப்படி வைக்கப்பட்டிருக்கு. காதை எங்க வைக்கணும், கண்ணை எங்க வைக்கணும், மூக்கை எங்க வைக்கணும், கையை எங்க வைக்கணும், எத்தனை விரல் இருக்கணும், எல்லாமே காட்ஸ் வில், எல்லாமே தேவ சித்தம். இந்த பூமியில விளையிற மரங்கள் தேவ சித்தம், வரங்கள் தேவ சித்தம், எல்லாமே தேவ சித்தம் தான். இயேசு கிறிஸ்து லூக்கா 22:42 சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆகிலும் என் சித்தத்தின்படி எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 யோவான் 2:17 என்ன சொல்லுது? 1 யோவான் 2:17 உங்களுக்கு தெரியுமா? என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2. ஓ கர்த்தர் நல்லவர். 2:17 உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். 5:14 சொல்லுது, நாம் எதையாகிலும் கவனிங்க, நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொடுக்கிற தைரியம். ஜெபத்துக்கு பதில் தேவ சித்தப்படி வரணும். வரங்கள் தேவ சித்தப்படி, சுற்றி இருக்கிற மரங்கள், செடி கொடிகள் தேவ சித்தப்படி, நம்முடைய உருவம் தேவ சித்தப்படி. ரோமர் 8:27 தேவ சித்தப்படியே பரிசுத்த ஆவி ஜெபிக்கிறார். எபிரேயர் 10:36 தேவ சித்தப்படி செய்தாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்படி எல்லாமே தேவ சித்தப்படி தான் நடக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆனா உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்க இஷ்டப்படி தானே செஞ்சீங்க. கல்யாணம் பண்ணது உங்க இஷ்டம், அப்படித்தானே? வேலைக்கு போனது உங்க இஷ்டம், வீடு பார்த்தது உங்க இஷ்டம், ஒவ்வொரு பொருளையும் வாங்கினது உங்க இஷ்டம். என்னைக்காவது ஜெபம் பண்ணி ஆண்டவரை செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்களா? எல்லாத்தையும் நம்ம இஷ்டப்படியும் செஞ்சோம்.
இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பிதாவின் சித்தப்படி செய்தார். அப்ப நம்முடைய தேவைகளை விட தேவ சித்தம் தான் முக்கியம். நம்ம தேவைகளுக்காக பறக்கிறோம், அது நல்லதுதான், நம்ம தேவைகளை தேவன் சந்திப்பார். ஆனால் அதை காட்டிலும் தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? இந்த உலகத்தோட தேவைகளுக்காக நம்ம பரபரக்கிறோம். எனக்கு வீடு இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு நல்ல துணிமணி இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை அப்படி சொல்றோம். நல்லது, தேவன் தருவார், தேவன் இரக்கம் உள்ளவர். உங்களுக்கு தராம யாருக்கு தரப்போறாரு? கஷ்டப்படுற தேவ சித்தம் அல்ல. ஆனா உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா வறுமை, வியாதி, பிரச்சனை, நெருக்கடி, தரித்திரம் தன்னால ஓடிடும். ஒரு முறை டிஜி செய்யா பரலோகம் போயிருந்த பொழுது, என்னுடைய ஊழியத்தை செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். முழு நேரமா செய்யணும். இல்லை ஆண்டவரே, நான் முழு நேரமா செய்ய மாட்டேன், பூமியில் நிறைய ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா, அம்பி நான்லாம் இவங்களை கூப்பிடலப்பா, அவங்களாவே வந்துட்டாங்க. நான் யாரெல்லாம் கூப்பிட்டு அழைச்சன ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது நல்லா இருக்கிறேன் பாரு அப்படின்னாராம். எவ்வளோ ஒரு ஆழமான உண்மை. நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆண்டவர் நாம அதை தூசிக்கிறாங்க. நான் ஏசுன்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன் கஷ்டப்படுறேன்? உன் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செஞ்சிருக்கியா மகளே? குடியிருக்கிற வீடு, வேலை செய்கிற இடம் எல்லாமே தேவ சித்தப்படி பேசுகிற, தேவ சித்தப்படி நடக்கிறியா? ஒவ்வொரு நாளும் அவர் சித்தப்படி அவர் நடத்த விரும்புகிறார். அவர் சித்தப்படியே வேலை செய்யுங்க. அவர் சித்தப்படியே ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்துச்சு, இன்னைக்கு நான் என்ன செய்யணுங்கிறத உணர்த்துங்கன்னு சொல்லி அவருடைய விருப்பத்தின்படி செய்யணும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தாருல, அதுல 3வது என்ன தெரியுமா? உங்களுடைய சித்தம் பரம் மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படும். அதுக்குத்தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். அவர் ராஜ்யத்தை கொண்டு வரணும், அவர் சித்தத்தை செய்யணும், அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம அதை செய்யணும். நம்ம செய்யணும். அதை எப்ப பாருங்க, ஜெபத்தில் நம்ம விருப்பத்துக்கு தான் ஜெபிக்கிறோம். ஜெபம் கூட நம்ம விருப்பம் தான், அப்படித்தானே? ஜெபத்தை கூட எல்லாம் உங்க தேவையெல்லாம் சொல்றீங்க, அப்படித்தானே? எல்லா ஜெபம் பாருங்க, உங்க பிள்ளைக்கு, பையனுக்கு, பொண்ணுக்கு, வேலை, மாப்பிள்ளை, பொண்ணு, வீடு, சண்டை, குடிக்கிறான், அடிக்கிறான், கீழ்படி மாட்டது, புள்ள ஈத்து பேசுது, வயிற்றால போகுது, வாய் வலிக்குது, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கேன்சர் இருக்கு. பாருங்க, உங்க இஷ்டத்தை தான் கேட்குறீங்களே தவிர தேவ சித்தத்தை பார்க்கல. இல்லை சரி, நான் ஜெபிக்க உட்காடுறேன், தேவன் ஏதாவது ஜெபிக்க சொல்ல மாட்டாரா? இன்னைக்கு என்ன, நான் என்ன ஜெபிக்கணும் தேவன் நினைக்கிறேன், அப்படிதான் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் உங்க லிஸ்ட் பெருசா வச்சுக்கணும். அவர் பாப்பாரு, இவன் லிஸ்டே பெருசா இருக்கு, இவன்கிட்ட போய் நம்ம லிஸ்ட்டை கொடுத்தா ஜெபிக்க மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்கிறார். தேவ சித்தம் எங்க இருக்கோ அங்க தேவ பாதுகாப்பு வரும். கவனிங்க, தேவ சித்தம் எங்க இருக்கோ அங்க தேவ பாதுகாப்பு வரும், தேவ வல்லமை, தேவ ஆசீர்வாதம், தேவ கிரியை எல்லாம் நடப்பிக்கப்படும். தேவ சித்தம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. ஆக தேவையை விட தேவ சித்தமே முக்கியம். அப்படிதான் பார்க்கிறார் பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு. 3வது பாயிண்ட்க்கு போலாமா? நமக்கு டைம் ஆகுது. 3வது பாயிண்ட் இருக்குன்னா, அறிவை விட கீழ்ப்படிதலே முக்கியம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை கடந்து வாங்க. எல்லாரும் 2வது கடந்து வாங்க. அங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. 2ஆம் அதிகாரத்தை பாருங்க எல்லாரும். 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்கள் என்றார். கவனிங்க, இந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, நாம இயேசு கிறிஸ்துவுடைய தாய், நம்ம சொன்னா கேட்பார். அதே போல நாம எது சொன்னாலும் கேட்பார். ஏன்னா 30 வருஷமா தாய்க்கு கீழ்பிடிச்சிருந்தார்ல. அங்க வீட்டுக்குள்ள எது சொன்னாலும் இந்த மரியாதை சொன்னா இயேசு கேட்டார். அது வீட்டுல, இது ஊழியம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதே நினைப்புல அந்த அறிவுல அந்த அம்மா வந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் இயேசு நம்ம சொல்லலாம் செஞ்சாரு. தம்பி இயேசு தண்ணி கொண்டு வந்தாரு, கடை போயிட்டு வந்தாரு, எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. நம்ம சொன்னா கேட்பாருன்னு அறிவோட வந்தார். கவனிங்க, ஆண்டு கேட்டார், ஸ்திரியே உனக்கு எனக்கு என்னன்னாரு. இந்த அம்மாவை புரிஞ்சு போச்சு, அறிவு வேலை செய்யாது. இன்னொன்று பாருங்க, இந்த அம்மா சொல்லி திராட்சை ரசம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என் மகன் தான் மாத்திரம் ஊர் ஊரை கல்யாணத்துக்கு போய் சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஆனால் வேலைக்காரன் விஷயத்தெல்லாம் போய் சொல்லவே இல்லை. வேலைக்காரன் கீழ்ப்படுதல் மட்டும்தான். இப்போ பாருங்க, அறிவை ஒதுக்கி வச்சுட்டு சொல்ற வேலைக்காரனை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாரும். 7ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரில் நிரப்புங்கள் என்றார். 7ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்க, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8ஆம் வசனம் பாருங்க, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்பாளர்கள் கொண்டு போங்கள் என்றார்.
அவர்கள் கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க, 7ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. 7ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் கொண்டு போனார்கள். வேலைக்காரன் பேசவே இல்லை. பேசுறது அறிவு, அறிவை விட கீழ்படிதல் தான் முக்கியம். இந்த மாதிரி தண்ணி ஊற்ற முடியுமா? மரியாதமாக வயசாயிடுச்சு, தண்ணி மட்டும் ஊற்ற முடியாது, அதெல்லாம் கீழ்படிய முடியாது, மட்டும் ஊற்ற முடியாது. ஆனால் அறிவு இருந்துச்சு. இவர் என் மகன், இவர் இயேசு, இவர் ரட்சகர், இவர்கிட்ட வல்லம் இருக்கு, அந்த அறிவு இருந்துச்சு. அறிவை விட கீழ்படிதல் முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் அப்படியே கரைச்சி குடிச்சிருக்க, எனக்கு தெரியுமா? நான் கேட்குற பதில் சொல்லு. நான் சில பேர் பார்த்துருக்கிறேன். எப்பா உன் அறிவை விட எவ்வளவு கீழ்படிச்சிருக்கிறேன்? பைபிள் ஃபுல்லா தெரியுங்கிறியப்பா, எத்தனை கீழ்படிச்சிருக்கிற? சகோதரனே சகோதரியே, சரி சொல்லுவாங்க, பைபிள் நல்லா தெரியும் எனக்கு, அப்படி படிச்சிருக்கிறேன். ரைட்டுப்பா, நல்லா நீ படிச்சிருக்கிற, உனக்கு எல்லாம் பைபிள்ல இருந்து தெரியும். அது அறிவு. அறிவு ஏட்டு சுரக்கா கணிக்கு வரமாது. எத்தனை கீழ்படிச்சிருக்கிற? எத்தனை வசனமா கீழ்படிச்சிருக்க? எனக்கு வசனம் தெரியும் வசனம் தெரியும் சொல்லி கொடுக்குற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கட்டளை பிள்ளைகளை எத்தனை வசனத்தை நீங்க கீழ்படிச்சிருக்கீங்க? முதல்ல இன்னைக்கு நம்ம வசனம் எது தெரியுமா வச்சிருக்கிறோம்? அடுத்தவனை குறை சொல்ல தான் வசனம் வச்சிருக்கிறோம். அடுத்தவனை வாயை அடைக்கணும், அடுத்தவனை மிரட்டணும், அடுத்தவனை பிளாக்மெயில் பண்ணணும், அதுக்கு தான் வசனம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். என்கிட்ட கேட்டாரு ஒரு பாஸ்டர், தம்பி ரசிக்கப்பட்ட பொண்ணுக்கு ரசிக்கப்படாத பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் கேட்டார். என் ஃப்ரெண்டு அவருக்கு காரைக்காலில் ஓடிச்சு. நான் சொன்னேன், எனக்கு தெரியல என்ன அப்படின்னு. ரசிக்கப்பட்ட பொண்ணு வசனத்தை வச்சு எயித்து பேசும், ரசிக்கப்படாத பொண்ணு வசனமே தெரியாது, வாயை முடிட்டு அமைதியாக இருக்கும். அப்படி நிறைய ஆண்கள், கிறிஸ்தவ ஆண்கள், அவனுக்கு நிறைய பைபிள் தெரியுப்பா, எனக்கு பைபிள் தெரியும் மண்டே நிற்காத. எத்தனை வசனத்தை நீ கீழ்படித்திருக்கிறாய்? எத்தனை வசனத்துக்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய்? பைபிளை வச்சுட்டு அடுத்தவனை குற்றம் சாட்டுறது, குறை கண்டுபிடிக்கிறது இல்லை. நீ எத்தனை வருஷத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய்? அறிவை விட கீழ்ப்படிதல் முக்கியம். காணா ஒரு கல்யாணத்துக்கு மரியாதையின் அறிவு தேவையில்லை, வேலைக்காரனுடைய கீழ்ப்படிதல் தேவை. எத்தனை பேர் புரியுது சொல்லுங்க? மரியாதையுடைய அறிவு தேவையில்லை, அவன்கிட்ட அறிவு இருந்துச்சு. என்ன அறிவு இருந்துச்சு? திராட்சை குறைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த குறைஞ்சு போனதை இயேசுவால தான் மீட்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு. இயேசு தான் மகன்னு தெரியும், ரட்சகர்னு தெரியும், அவன்கிட்ட வல்லமை இருக்குன்னு தெரியும், அறிவு நிறையா இருக்கு. ஆனால் அந்த அம்மாவை ஒரு நினைவுக்கு ஊற்ற முடியாது, வயசாயிடுச்சு. 6 கச்சால தூக்கி தான் செத்து போயிருந்த அம்மா. இப்போ அந்த இடத்துக்கு தேவை வேலைக்காரன் தான், கீழ்படிதல் தான் தேவை, மரியாதை தேவையில்லை, அறிவு தேவையில்லை. மரியாதை இஸ் த நாலேஜ், சர்வன்ட் இஸ் த ஒபீடியன்ஸ். அவன் கீழ்படிக்கிறவன் பாருங்க, அவன் ஊற்றுவான், கொண்டு போவான். கீழ்படிக்கிறவன் தான் தேவை, அறிவாளி தேவையில்லை. ஒரு முறை சொன்னார், உறவினர் சொன்னார், நீ ஏசுன்னு ஓடிட்டடா, நீ எல்லாம் முட்டாப்பைய, நாங்கெல்லாம் சமைக்கிறத பத்தி அறிவாளிங்க, ஏசுனாருக்கு அறிவாளி தேவையில்லை, முட்டாள் போதும். அறிவாளி உலகத்திலிருந்து செத்துப்போ. தத்துவத்தை பேசி பேசி தத்துவ மேதைகள்லாம் ஒண்ணுமில்லாம போயிட்டான். தத்துவ மேதைகள் நாடுகளை கெடுத்துட்டாங்க. பெரிய பெரிய புரட்சியாளர் நாட்டை தான் கெடுத்திருக்கிறார். என்ன சாதிச்சிருக்க? புரட்சியாளர் என்ன சாதிச்சிருக்க? ஒண்ணும் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் அறிவு உலகத்துக்கு தான், ஆவிக்குரிய வழிக்கு கீழ்படுத்தி தான் தேவை. தேவனை அறியணும்னா கீழ்படி. உலகத்துக்கு அறிவு இருந்துட்டு போட்டோம். புரட்சிக்கு நல்ல நல்ல புரட்சியாளர் இருந்தார்கள், சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோவெல்லாம் ரொம்ப அற்புதமான மனிதர்கள் இருந்துட்டு போட்டோம். எனக்கு பிடிக்கும், நான் அவளை பார்த்துருக்கிறேன், வரலாறுகளை படிச்சிருக்கிறேன். நல்லது, அது உலகத்துக்கு, உலகத்தில் வாழ்வதற்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரவாயில்ல வாழணும்னா உனக்கு அறிவு வேஸ்ட்டு, உன் அறிவு வேஸ்ட்டு. கீழ்ப்படிதலே முக்கியம். இதை கேட்டுக் கொடுக்குற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ எவ்வளவு வேணாலும் படிச்சது, என்ன வேணாலும் படிச்சது, எவ்வளவு திறமை உள்ளவனாய் இரு, உன் அறிவத்துக்கு குப்பையில தான் போடணும். கீழ்ப்படிதல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்கும். தேவன் அறிவை விட கீழ்ப்படிதலை முக்கியமாக எண்ணுகிறார். தேவன் கவனிங்க, தேவைகளை விட தேவ சித்தத்தை முக்கியமாக எண்ணுகிறார். நன்மை செய்வதை விட நோக்கமே முக்கியம். தேவைகளை விட தேவ சித்தமே முக்கியம். அறிவை விட கீழ்ப்படிதலே முக்கியம். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12லேருந்து 23 படிச்சு பாருங்க. அந்த இடத்துல அமலேக்க கொன்னுட்டு வான்னு சொல்லி சவுல் கிட்ட சாமுவேல் சொல்லுவான். ஏன்னா சாமுவேல்கிட்ட கட்ட சொன்னார், ஏன் சாமுவேல் எங்க வா, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலை அனுப்பி போய் என்ன பண்ணு, அமலேக்க வெட்டிட்டு வாடான்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? எல்லாரும் என் கூட எடுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல பாருங்க, அவன் கீழ்படிக்கல, அறிவை தான் பயன்படுத்தலாம். எல்லாரும் எடுங்க என்னோட கூட. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 15ஆம் அதிகாரம்
12 பாருங்க. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களுக்கு சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சமீபத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அப்ப கேட்கிற பாருங்க சாமுவேல். அதற்கு சாமுவேல், அப்படியானால் எனக்கு காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல் சொல்றேன், அவனுக்கு இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தோம். பாருங்க, ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார். அறிவு, நல்ல மாட்டை கொண்டு வந்தோம், நல்ல ஆட்டை கொண்டு வந்தோம், ஆண்டவருக்கு பலியிடலாம்ல. உன் அறிவுல தீய வைக்க, உன் அறிவு எனக்கு முக்கியம் இல்லை, மொத்தமா அழிச்சிட்டு விடாம பாதை கட்டி கொண்டு வந்திருக்கிறான். அந்த இடத்துல அறிவு தான் அவன் பயன்படுத்தினான். சவுல் கர்த்தருக்கு கோவம் வந்துச்சு. மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம். அப்படி சொல்றான் பாருங்க. அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இன்று ராத்திரி சொன்னதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலை சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சவுல், சாமுவேல், இது உம்முடைய பார்வைக்கு சிறுவா இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களில் தலைவரானி, கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தாரே, இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்தவர்களை நிர்மூலமாக்கி தீர்வு மட்டும் அவருடைய யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியை அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தீர். கீழ்ப்படியாம அதுக்கு பேர் பொல்லாப்பு. கீழ்ப்படியாம உன் அறிவு பேர் பொல்லாப்பு. அவன் செய்யல. சொல்றான் பாருங்க. அதற்கு சாமுவேல் 22, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ 23 படிச்சு பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்ச, கர்த்தர் உன்னை புறக்கணிச்சு போடான்ட்டான். என்ன குடும்பம் தெரியுமா? கர்த்தர் சவுலை விட்டு விலகினார். அதுக்கப்புறம் சாமுவேல் அவனை பார்க்கவே இல்லை. சாமுவேலையும் பார்க்கல, கர்த்தரையும் பார்க்கல. எவ்வளவு கொடுமை! நல்ல ஊழியக்காரனும் கிடைக்கல சவுலுக்கு, கர்த்தரும் விலகிட்டார். இந்த 2 கொடுமை பாருங்க. ஒரு மனிதனுக்கு நல்ல ஊழியக்காரன் கிடைக்கணும், அது ரொம்ப முக்கியம். சவுலுக்கு நல்ல ஊழியக்காரன் கிடைச்சா சாமுவேல். அவன் அதுக்கப்புறம் அவன் மூஞ்ச பார்க்கல. கவனிங்க, கர்த்தர் விலகிட்டார். ஏன்னா சவுல் கீழ்ப்படியதை விட அறிவை பயன்படுத்தினான். மத்தேயு 26 அதிகாரம் 51 ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு 26 51 54. இயேசுவை பிடிக்க வரும்போது ஒருத்தன் சொல்லுவான், பேதுரு, வெட்டலாம் ஆண்டவர் எல்லாரையும் அப்படிம்பா. ஏடா, இப்ப நான் ஜெபம் பண்ணா ஒரு 12 லேகியோன் ஏஞ்சல்ஸ் பிதா அனுப்ப மாட்டாரா? அப்படி நான் என் ஜெப அறிவை வல்லமையின் அறிவை நான் பயன்படுத்தினா நான் எப்படி கீழ்ப்படிய முடியும்? நான் பிதாவை கீழ்ப்படிச்சு சிலுவைக்கு வந்திருக்கேன். சிலுவை என்னாலே கீழ்ப்படிதல். இப்போ நான் சிலுவை என்ன செய்யணும்? சிலுவைக்கு நான் கீழ்ப்படிச்சாகணும். என் அறிவை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் ஜெபம் பண்ண ஜெபிக்கிற அறிவு தெரியாதா? எப்படி ஜெபிக்க தெரியாதா? ஜெபிக்கிற அறிவு ஏசுனா ரொம்பவே இருந்துச்சு. நான் ஜெபிச்சா பிதா என்னை அனுப்ப மாட்டாரா? அனுப்பிடுவாரு. அப்புறம் நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற முடியும், கீழ்ப்படிய முடியும் கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? என் ஜெப அறிவை விட என் சிலுவையின் கீழ்ப்படுத்தல் ரொம்ப முக்கியம். சவுல் ஆடு மாடு நல்லதா கொண்டு வந்து நினைச்ச அந்த அறிவை விட கீழ்ப்படுதல் முக்கியம். நான் ஜெபம் பண்ண ஏஞ்சல்ஸ் பிதா அனுப்புவார், அது அறிவு. அதை விட நான் கீழ்ப்படியணும். இந்த அற்புதமான நேரத்தில் அறிவை விட கீழ்ப்படிதலே முக்கியம். தேவைகளை விட தேவ சித்தமே முக்கியம். நன்மை செய்வதை விட நோக்கமே முக்கியம். இதைத்தான் தேவன் முக்கியமாக எண்ணுகிறார். உங்களை ஒப்புக் கொடுங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிச்சு முடிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படியே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் நன்மை செய்வதை விட என் நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். என் தேவைகளை விட என் வாழ்க்கையில தேவ சித்தம் தான் முக்கியம். அறிவை விட கீழ்ப்படுதலே முக்கியம் என்று நீர் எண்ணுகிறது போல, முக்கியமா எண்ணுகிறது போல நானும் அதை முக்கியமா எண்ணி வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது கர்த்தர் கெஞ்சி நாம் காணிக்கை கொடுக்கிற நேரம். பெரியமானவர்களே, கடந்த மாதத்தில் சொல்றது போல நீங்கள் விதைக்கிறீர்கள், கர்த்தர் 1000 மடங்கு அறுக்க வைப்பார். இப்பொழுது இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கு என்று சொல்லி நம்முடைய காணிக்கையை நாம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம்.
வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதி தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதி தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். அழகெல்லாம் அற்று போகும், எழில் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், எழில் ஏமாற்றும். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர், கடந்து போகும் சீக்கிரத்தில். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர், கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். படையப்பட்ட காணிக்கையை ஜெபிக்கலாம். கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பிள்ளைகள் இவ்வளவு நெருக்கத்திலும் தேவையின் மத்தியிலும் ஆண்டவரே உமக்கென்று காணிக்கை படைத்திருக்கிறார். இது உயர்ந்தது, விலையேற பெற்றது. ஆண்டவர் தாமே சுகந்த வாசனையாக இந்த காணிக்கை நுகர்ந்து இந்த பிள்ளைகளுடைய பஞ்சங்கள் மாற, குறைவுகள் மாற, தேவைகள் சந்திக்கப்பட திருப்தியாக்குவீராக. வானத்தின் பலகடைகளை திறந்து இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஜெபித்து முடிப்போம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லார் கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடினோம், ஆராதித்தோம், காணிக்கை தந்தோம், உடைய வார்த்தைகளை தியானித்தோம். நாங்கள் உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.